இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரு பெயர்ச்சி வந்தாச்சு இல்லையா? குரு மேஷ ராசியிலேருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு குரு ஸ்தலம் பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். தனுசு ராசி, மீன ராசி, இந்த 2 ராசிகளுக்கும் அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி போயிருக்கிறார். தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசிநாதன் 6ல் போய் மறைஞ்சிருக்கிறார். மீன ராசிக்கு 3ல் போயிருக்கிறார் குரு பகவான். நீங்கள் குரு பயிற்சி பலன்கள்லாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க. புதிய தலைமுறை சேனலில் நான் குரு பயிற்சி அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வேறு குரு ஸ்தலங்களில் நடந்த அந்த குரு பயிற்சி நேரலையை நான் வர்ணனை பண்ணினேன். இப்போ குரு பகவான் பயிற்சியாகி போயிருக்கிறார். 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு முறையாவது போய் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம். வசிஷ்ட மகரிஷி வழிபட்ட ஈஸ்வரன், அதனால தான் அவருக்கு பேர் வசிஷ்டேஸ்வரர். இந்த ஊருக்கு ஏன் தென்குடி திட்டைன்னு பேர் தெரியுமா? இந்த ஊரினுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புராணங்கள் பிரளய காலம் பற்றி பேசுது. பிரளய காலம்னு ஒன்று வரும், ஊழிக்காலம்னு ஒன்று வரும். இந்த உலகம் முழுக்க நீரால் சூழப்படும். இதெல்லாம் நமக்கு புராணங்களில், இதிகாசங்களில், நம்மளுடைய பக்தி இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் இல்லையா? அப்படி பிரளய காலம் வந்தபோது எல்லா பகுதிகளும் நீரால் மூழ்கிய போதும் கூட நீரில் மூழ்காமல் திட்டாக இருந்த பகுதி. அதனால தான் இந்த ஊருக்கு தென்குடி திட்டைன்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு என்ன சிறப்புனா, அவர் ராஜகுரு. ஒவ்வொரு குருஸ்தலத்திலையும் குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு என்ன சிறப்புனா, அவர் ராஜகுருவாக இருக்கிறார். அதனால யாரெல்லாம் இந்த குரு பயிற்சியில் யாரெல்லாம் குருவை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாருமே ஒரு முறை போயிட்டு வாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அங்கே போய் சிவபெருமான வழிபாடு செய்து குரு பகவானையும் வணங்கிவிட்டு வாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உலக நாயகி அம்மை என்பது திருநாமம். இந்த உலகத்திற்கெல்லாம் நாயகியாக, தலைவியாக இருக்கக்கூடிய அம்பாள் நமக்கெல்லாம், உலக உயிர்களுக்கு எல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடியவள் என்பதால் அவளுக்கு பெயர் உலக நாயகி அம்மை. இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் அம்பாளையும் ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஜாதகத்தில் ஏதாவது குரு தோஷம் இருக்கு, குரு பலம் வேணும், குரு வக்ரமாக இருக்கு, குரு நீசமாக இருக்கு, இப்படி குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து குரு பலம் கிடைக்கும். வியாழ நோக்கம் வந்துட்டாவே திருமண காலம் வந்தாச்சு அப்படின்னு நாங்கள் ஜாதகம் கணிக்கும் போது சொல்லுவோம். எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க ஜாதகம் பார்க்க வரவங்க. கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்து சொல்லுவோம். வியாழ நோக்கம் வந்தாச்சு, குரு பார்வை வந்தாச்சு, குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு. அப்படி குரு பலம் கிடைப்பதற்கு ஒரு முறை தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.